இந்த வார்த்தை ஈசாக்கை கொண்டு ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் என் மனதில் போட்டுகிட்டே இருந்தாங்க. கீழே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை தான் ஞாபகம் இருந்தது. மேலே போனவுடனே வேதாகமத்தை எடுத்து வேகமாக திருப்ப ஆரம்பித்தேன். இப்போ திருப்பும்போது அநேக காரியங்களை, அந்த அதிகாரம் முழுவதும் அநேக காரியங்களை நம்ம இன்றைக்கி ஆலோசனையாய் பேச போகிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவரோட வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு தராங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாங்க 100 மடங்கு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாங்க 100 மடங்கு. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை மடங்கு அறுவடை செய்தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. ₹1 விதைச்சா அந்த இடத்துல எத்தனை ரூபாய் அறுவடை செய்தாங்கன்னா 100 ரூபாய். அவங்க ₹1000 விதைச்சிருந்தா அங்கே எவ்வளோ அறுவடை பண்ணாங்களாம்? நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ₹1000 பொருளை வாங்கி விதைச்சிருந்தா, நிலத்தில் விதைச்சிருந்தா, அந்த நிலம் அவருக்கு எவ்வளோ பலன் கொடுத்துச்சுன்னா ₹1,00,000 என்ன பண்ணியிருக்கு? பலன் கொடுத்துச்சு. ஒருவேளை ₹1,00,000 விதையை விதைச்சிருந்தா அவருக்கு எவ்வளோ பலன் கொடுத்துச்சுன்னா ₹1,00,00,000 என்ன பண்ணிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அவர்கிட்ட இருந்த ஒரு விதையை எடுத்துகிட்டு போய் நிலத்தில் விதைச்சிருக்காரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க 100 மடங்கு. இது எந்த காலகட்டங்களில் நடந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கிற நேரங்களில் நாம் விதைக்கிறது ஈஸி. அல்லேலூயா. எனக்கு நன்மையான காரியங்கள், நான் நல்ல வேலையில் இருக்கும்போது, நான் நல்ல காரியங்கள், நல்ல பிஸ்னஸில் இருக்கும்போது, நாம் மற்றவர்களுக்கு உதவுறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன், அதில் 100 மடங்கு அறுவடை செய்கிறது என்னது? பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க தெரியுமா? அதுதான் பெரியது. அல்லேலூயா. இந்த இடத்துல 1வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு எந்த மாதிரி நேரத்தில் விதை விதைத்தார்னா, ஆசீர்வாதமான நேரத்தில், மழை பெய்துட்டு இருக்க நேரத்தில் விதை விதைக்கல. அவர் விதை விதைத்த நேரம் எப்போன்னா பஞ்ச காலம். என்ன காலமா? அல்லேலூயா. அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சுத்தமாக என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஈசாக்கு தன்னுடைய விவசாய நிலத்தில் போயிட்டு தான் விவசாயம் என்ன பண்ணுறாரு? விதைக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு 100 மடங்கு என்ன வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னதை கேட்டால் மட்டும்தான் என்னது? ஆண்டவர் சத்தத்தை கேட்கலன்னா ஆசீர்வாதம் கண்டிப்பாக. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே இருக்கிற சில வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். இந்த ஈசாக்கு எங்கே போகணுன்னு ஆசைப்படுறாருன்னா எகிப்து தேசத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சம். அந்த இடத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் பைபிளை மூடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதும் போதும், உற்சாகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக, அல்லேலூயா, சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் எங்கே போனார் தெரியுமா? எகிப்து தேசத்துக்கு போனார். எங்கே போனார்? ஆபிரகாமுக்கு பஞ்சம் வரும்போது, அவர் இருந்த இடத்துல பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் எங்கே ஓடி போனார்னா எகிப்து தேசத்துக்கு. அங்கே போய் கொஞ்ச நாட்கள் இருந்து என்ன பண்ணாங்க? வந்தாங்க. பார்வோன்கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க? அதை போல தான் ஈசாக்கும் என்ன யோசிக்கிறார்னா, இப்போ பஞ்சம் வந்துருச்சு, அப்பாவோ காலத்தில் இருந்தது போலவே பஞ்சம் வந்துருச்சு, இப்போ எங்கே போகலாம்? அப்பா செய்தது போல எங்கே போகலாம்? எகிப்து தேசத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பைபிளில் இருக்க விஷயத்தை தான் சொல்கிறேன், புதுசாக சொல்ல. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, எங்கே ஓடி போகலாம்? ஓடி போகலாம்ல, எங்கே போய் தஞ்சம் அடையலான்னா எகிப்து தேசத்துக்கு போகலான்னும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்கிறாங்க, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 2வது வசனம், 2வது வசனம். நீங்கள் எங்கே வாசித்துட்டு இருக்கீங்க? 2வது வசனம்.
அந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு இந்த சந்ததியும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லை கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தின் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு பூமியின் சகல ஜாதிகளும். அல்லேலூயா. யோசனை எங்கன்னா எகிப்து தேசம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்கிற இடத்துலையே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பஞ்ச காலம், தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம், தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த ஊரில் இருக்க ராஜாவே என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அந்த தேசத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் ராஜா யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி சொல்கிறாங்க, ஈசாக்கே, உங்கள் அப்பா பண்ணது போல் எகிப்து தேசத்துக்கு போவாத. நீ என்ன பண்ணுனா, நீ இருக்கிற இந்த இடத்துலையே என்ன பண்ணு, இரு. அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் இருக்கிற இடத்துல தான் நம்மளை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து தான் நம்மளை ஆண்டவர் பெரிய நட்சத்திரமாய் மாற்றுகிற தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியன் ஒரு நட்சத்திரம், சந்திரன் ஒரு நட்சத்திரம். இந்த சந்திரங்களை காட்டிலும் 1000 கிலோமீட்டர் தாண்டி நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது, இருக்குது. அந்த நட்சத்திரங்களை பார்க்க எப்படி இருக்குன்னா அழகாக இருக்கும். அல்லேலூயா. நைட்டு யாரெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து தூங்கியிருக்கீங்க? அல்லேலூயா. வீட்டில் கூரை இருக்கிறதுனால பார்க்க முடியலையோ? அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நேரம் இருக்கும்போது நட்சத்திரங்களை பாருங்கள். சூரியனை பார்க்க முடியாது. சூரியனை பார்த்தா என்ன ஆகும், கண்ணு கூசும். இந்த சந்திரனை பார்த்தா கூட அவ்வளோ அழகாக தெரியாது. ஆனால் இந்த நட்சத்திரங்களை பாருங்களேன், அழகாக என்ன பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவர் இதுதான் ஈசாக்குக்கு சொல்கிறாங்க, ஐயா, நான் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன், அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தேன். அவன் என் வாக்கு தத்தத்தை கீழ்ப்படிந்தான், என் விதியின்படி என்ன பண்ணான், நடந்தான். நான் அவனுக்கு கற்பித்த எல்லா கற்பனையின்படியும் நடந்தான். அதுபோல் ஈசாக்காகிய நீ, அவனுடைய பிள்ளையாகிய நீ அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ நடந்தனா, அல்லேலூயா, அதன்படி நடந்தனா உன் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாங்கன்னா, ஈசாக்குக்கு சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட இதை தான் சொல்கிறாங்க, எப்பா, நான் உன் தகப்பன் கிட்ட ஒரு ப்ராமிஸ் தந்தேன். என்ன தெரியுமா, ஒரு வாக்குத்தத்தம் தந்தேன். உன்னுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு வாக்குத்தத்தம் தந்தேன். உன் தகப்பனாருடைய இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் தந்தேன். அது என்ன வாக்குத்தத்தம்னா, நீ நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அதை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். அந்த இடத்துல காத்துரு, அந்த இடத்துல ஜெபம் பண்ணு, அந்த இடத்துல வெயிட் பண்ணு, உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு ஆபிரகாமுக்கு தந்தம்பா. அதே வாக்குத்தத்தத்தை நான் திரும்பவும் உனக்கு தரேன். உன் தகப்பனுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தை திரும்ப தர. ஆனால் உன் தகப்பன் செய்தது போல என்ன பண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. தகப்பன் செய்தபடியே என்ன பண்ணாத, தகப்பன் போகிற வழியிலே என்ன பண்ணாத, போகாத. உனக்குன்னு ஒரு வழியை என்ன பண்ணு, ஆயத்தம் பண்ணு. அதை நான் தரிசனமாக உனக்கு என்ன பண்ணுறேன், தரேன். நான் தகப்பன் போன வழியே போனேன்னா அது தகப்பனுக்குரிய ஆசீர்வாதமோ, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அது உனக்கு பலவீனமாக மாறும், ஒருவேளை அது உனக்கு குறையாக மாறும். அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காத. நான் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தரேன்பா. அதே போல் ஆசீர்வாதம் தான், ஆனால் நடத்துகிற பாதை மட்டும் வேற. அல்லேலூயா. அதே ஆசீர்வாதம் தான். உன் கூட இருப்பேன், உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெரிய சந்ததியாக மாற்றுவேன்னு சொல்கிற. ஆனால் நடத்துகிற பாதை மட்டும் என்னது. அல்லேலூயா. நான் சொல்கிற காரியம் புரியுதா? ஆபிரகாமுக்கு நான் நடத்தின பாதை எகிப்து தேசத்துக்கு போகணும்னு. ஆனால் உன்னை நான் நடத்துகிற பாதை என்னன்னா, இருக்கிற இடத்துலையே. அல்லேலூயா. இந்த இடத்துல இருப்பா, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு காட்டுறேன். அல்லேலூயா. ஒரு 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் செய்கிற வேலையிலெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாதிரியே தெரியுது. அல்லேலூயா,
அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம நினச்சிட்டோம், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை தந்துட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறாங்கன்னு சொல்லி சும்மா உட்காந்துருந்தா பலனே என்ன பண்ணாது. அல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாங்க, ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியத்தை தந்துட்டாங்க, வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தோன்னா என்ன கிடையாது, வேலை செய்யணும். அல்லேலூயா. வேலை செஞ்சால் தான் அதுக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணும். முதலாவது ஒரு வேலையை செய்கிறாரு, என்ன தெரியுமா, அந்த வேலை நிலத்தில் வேலை செய்கிறாரு. 1 மடங்கு வேலையை செய்யும் போது அந்த இடத்துல ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு எங்கே தெரியுமா குடியிருந்தார்? 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்கே குடியிருந்தாராம்? கேராகு அப்படின்றது எதிரிகள் தங்கும் இடம், எதிரிகள் இருக்கிற இடம். அல்லேலூயா. சுற்றிலும் எதிரிகள். என்னது? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் வரட்டும். அல்லேலூயா. இந்த இடத்தோட பேர் என்னன்னா, எதிரிகள் சுற்றிலும் இருக்கிற இடம். அல்லேலூயா. இல்லைன்னா வன்கண்கள் சுற்றிலும் இருக்கிற இடம், பொறாமையினால் நிரம்பி இருக்கிற இடம். இந்த இடத்துல ஈசாக்கு விதைக்க போகிறாரு. அல்லேலூயா. தன்னுடைய எதிரியான ஊர், தனக்கு சப்போர்ட்டே இல்லாத இடம், தனக்கு துணையே இல்லாத இடத்துல ஈசாக்கு விதைக்க போகும்போது கர்த்தர் அவனுடைய விதையை ஆசீர்வதித்து 12வது வசனத்தில் சொல்கிறாங்க, அந்த தேசத்திலே விதைத்தான் 100 மடங்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம். அது கீழே இருக்கிற வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். போதும் போதும் போதும், அதை பின்னாடி வரலாம். 14வது வசனத்தில் கடைசி லைனில் சொல்லுது, பெலிஸ்தியர்கள் பொறாமை, அவன் பேரில் பொறாமை கொண்டார்களாம். என்ன கொண்டார்களாம்? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இது நமக்கான ஆசீர்வாதமான வாக்கு தத்தமான நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க, பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறேன் தெரியுமா, வச்ச உடனே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனை இருக்குது தெரியுமா, அதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதமான வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பிரசங்கிக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செஞ்சான், ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிக்குது. இவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான், இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், இவன் நன்மையாக இருக்கிறான், இவன் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவனை சுற்றி இருக்கிற எதிரிகள் இவன் மேலே என்ன கொள்கிறாங்களாம். அல்லேலூயா. காரியம் பொறாமல் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல துணியை போடுறாங்க, நல்ல வீடு வாசல் இருக்குது இப்படின்னு சொல்லி பொறாமப்படுறாங்க. நல்லது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை தான் ஆசி வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம மேலே பொறாமை இல்லாமல் இருக்குன்னா அப்போ ஏதோ இடத்துல என்ன இருக்குது, தப்பு இருக்குது. நம்ம மேலே என்ன இருக்குது, தப்பு இருக்குது. அது என்ன தப்புன்றதை பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கிறோன்னு பார்த்து சில பேர் நம்மளை பொறாமப்படுறாங்க பார்த்தியா, அப்போ தான் நம்ம நினைக்கணும் நம்ம இன்னும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்கன்னு என்ன பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. நம்மளை சில பேர் திட்டுறாங்களா, கேவலமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்களா, எங்கேருந்தோ வந்துட்டாங்க, எங்கேருந்தோ வந்தான், எங்கேருந்தோ பண்ணுறான், என்னவோ பண்ணுறான், ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது திட்டுறாங்களா, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் ஈசாக்கை போல நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஈசாக்கை போல ஆண்டவர் நம்மளை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுனால தான் இந்த ஜனங்கள் பார்வையில் நம்ம எப்படி தெரிகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நேற்று நைட்டில் படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே புரியல. காலை தினத்தில் திரும்பவும் எடுத்து பைபிளை எடுக்கல, பக்கத்தில் பொண்ணு இருந்ததுனால டேபை எடுத்து வச்சு திரும்பவும் அந்த வசனத்தை வாசித்துட்டே இருக்கேன். அந்த இடங்களில் ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 4 காரியங்கள். முதலாவது காரியத்தை குறித்து வாசிக்கலாம். 15வது வசனத்தில் சொல்லுது, ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாம் ஒரு துறவை வெட்டினார். அல்லேலூயா.
இங்கே கவனிங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் பைபிளில் நிறைய வாசிக்க வேணாம், சில வசனங்களை மட்டும் வாசிக்க சொல்கிறேன். இந்த முழு அதிகாரத்தையும் தான் நம்ம தியானிக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் காலத்தில் ஒரு துறவை வெட்டினார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 25வது வசனத்தில் பெர்சபா அப்படின்ற ஒரு துறவை வெட்டுறாரு. அந்த துறவில் நிறைய தண்ணீர் இருந்துச்சு, அதை பயன்படுத்தாமல் போச்சு. அது என்னவாச்சுன்னா ஃபுல்லாக மணல் என்ன பண்ணிருச்சு, மூடிருச்சு. இப்போ ஈசாக்கு இந்த பொறாமையினால் என்ன பண்ணுறாருன்னா அடுத்தது என்ன பண்ணன்னு தெரியாததுனால தன்னுடைய அப்பா தோண்டின அந்த துறவை திரும்ப ஆரம்பிக்கலான்னு என்ன பண்ணுறாரு, அல்லேலூயா அல்லேலூயா, அப்பா செய்த தொழிலை திரும்பவும் செய்யலான்னு என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறார். அப்பா நோண்ட திரும்பவும் அதே துறவுனா என்னென்னா கிணறு, அந்த கிணறை திரும்பவும் என்ன பண்ணலாம், தோண்டலான்னு ஆரம்பிக்கிறாரு. அதில் ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குதான்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு தோண்டும் போது அதை நல்லா தோண்டிட்டார். எல்லாம் தோண்டி முடிச்சாச்சு. 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனம். எதை கண்டாங்களாம்? கிணறு தோன்றது ஈஸியான வேலையா? நான் இது வரைக்கும் கிணறு தோண்டியெல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் கிணறை பார்த்துருக்கேன். நம்ம இங்கே பெரிய ஆட்கள் எல்லோரும் இருக்கோம். கிணறு தோன்றது ஈஸியான வேலையா? மோட்ரு இந்த போர்வெல் போடுறதே என்னது கஷ்டமான வேலை. இதில் கிணறு தோன்றதுன்னா இன்னும் என்னது கஷ்டமான வேலை. அப்பா தோண்டின கிணறு, யார் தோண்டின கிணறு? அப்பா தோண்டின கிணறு, ஆபிரகாம் தோண்டின கிணறு தூர்வாரி முடைச்சிட்டாங்க. இப்போ அந்த துறவில் என்ன வந்துருச்சுன்னா தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணி வந்த செய்தியை யாருக்கு அறிவிக்கிறாங்கன்னா ஈசாக்குக்கு. இந்த அறிவிக்க போகிறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வர உங்களுக்கு முதல்ல வர பிரச்சனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதம் 2வது ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது, பெரிய ஆசீர்வாதம் ஒன்றத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, 2வது ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும் போது இங்கே தடையாய் வருகிறது. அந்த கோரார் ஊரார் என்ன பண்ணுறாங்கன்னா ஈசாக்கோட மேய்ப்பர்கள்கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த கிணறு ஏன் கிணறு, இந்த கிணறு என் முன்னோர்களோட கிணறு, உங்கள் அப்பா வெட்டினாரு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தோன்னது ஆபிரகாம், நல்லா தெரியும் ஈசாக்குக்கு, தோன்னது ஆபிரகாம். அந்த கிணத்துல தண்ணி வந்தது ராஜாவுக்கு தெரியும், ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவன் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்பட்டு இந்த கிணறு அவனோட கிணறுன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ நீ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், போடுற ஒரு கேஸை வக்கீல்கிட்ட போவோம், அது வருஷ கணக்கானாலும் என்ன பண்ணலாம். அல்லேலூயா. எத்தனை வருஷனாலும் என்ன பண்ணலாம், நீயா நானான்னு என்ன பண்ணிக்கலாம். இது என் அப்பா தோண்டின கிணறு, நீ தோண்டினதுன்னு எப்படிறா என்ன பண்ணலாம் சொல்லலான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும் நடந்துருக்கும். ஆனால் ஈசாக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த இடத்த விட்டுடுங்க. அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் தெரியுமா? ஏசேக்கு. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஏசேக்கு சொல்லுங்க. ஏசேக்கு. இந்த சைடு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஏசேக்கு. 2வது ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிற உங்களுக்கு வரது என்ன தெரியுமா? வாக்குவாதம். அல்லேலூயா. ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம்னு அர்த்தம். என்னதான்? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தில் பொறாமல் வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2வது ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கும் போது எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாக்குவாதம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசேக்கு சொல்லுங்க. ஏசேக்கு. பக்கத்தில் ஜோயல் பின்னாடி பக்கத்தில். அல்லேலூயா. ஏசேக்கு. ஐயா நம்ம வீடு கட்டிட்டோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நல்ல ஆமாம். ஆனால் அடுத்த ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? அப்போ முதல்ல வர விஷயம் என்னென்னா வாக்குவாதம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை வாக்குவாதம் வந்துச்சுன்னா நல்லது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம செய்கிற வேலையில் வாக்குவாதம் வந்தால் நல்லது, நம்ம செய்கிற தொழிலில் வாக்குவாதம் வந்தால் நல்லது, நம்ம செய்கிற வேலையில் வாக்குவாதம் வருதா நல்லது, நம்ம இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே வாக்குவாதம் வருதா நல்லது. அப்போ அந்த கிணறு எனக்குரியது அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எனக்குரியது. அல்லேலூயா. அதை விட்டுறணும்.
அல்லேலூயா. அதற்கு போய் என்ன பண்ணக்கூடாது, இது என் அப்பாவுக்குள்ளது, இது என் குடும்பத்திற்குள்ளதுன்னு என்ன பண்ணக்கூடாது. வாக்குவாதம் வருதா விட்டுறணும். அல்லேலூயா. ஊழியத்திற்குள்ள வாக்குவாதம் வருதா விட்டுறணும். குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வருதா விட்டுறணும். வேலை இடத்துல வாக்குவாதம் வருதா, இது எனக்குரியது அல்லன்னு என்ன பண்ணிடணும். ஏன் உன் அப்பா ஆரம்பித்ததாகவே இருக்கட்டுமே, அது எனக்குரியது அல்லன்னு என்ன பண்ணிடணும். அல்லேலூயா. சொல்கிற காரியம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம செய்கிற ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வருதா, அப்போ யோசிங்க, இது எனக்குரியது அல்ல. ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்துது. வாக்குவாதம் வந்தால் அந்த இடத்த விட்டு ஈசாக்கு பண்ண வேலை என்னென்னா, அந்த இடத்துக்கு பேரை வைக்கிறாரு. ஏசேக்குன்னு பேரை வச்சுட்டு ஏசேக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்து என்ன பண்ணுறாரு, இது எனக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, இது என் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, இது என் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடையாதுன்னு என்ன பண்ணுறாரு, நவந்துட்டு அடுத்தது 21வது இடத்துல வேறொரு துறவை என்ன பண்ணுறாரு, புதிதாக ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆரம்பித்தது அப்பாக்குரியது. இப்போ ரெண்டாவது இவர் புதிதாக என்ன பண்ணுறாரு, ஒரு துறவை வெட்டுறாரு. துறவை வெட்டி அங்கேயும் என்ன பண்ணுறாரு, அங்கேயும் வாக்குவாதம் வருது. அல்லேலூயா. திரும்பவும் அங்கேயும் என்ன வருது, பிரச்சனை வருது. அந்த இடத்துக்கு ஒரு பேரை வைக்கிறாரு. அந்த பேர் என்னது, சிக்கினா. அல்லேலூயா. சிக்கினான்னா என்னன்னா எதிர்ப்பு. அல்லேலூயா. வாக்குவாதம், அந்த இடத்துக்கு பேரை வைக்கிறாரு. ஏசேக்குன்னு பேர் வைக்கிறாரு. வாக்குவாதம்னு பேரை வச்சுட்டு ரெண்டாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு. அது புதுதாக இவர் தொடங்குகிற வேலை, அதை முடிக்க கூட இல்லை. என்னது, அல்லேலூயா. இவர் ஆரம்பிக்கிறாரு, ஆனால் முடிக்கல. ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்ன வருது, பிரச்சனை வருது. அப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு, சிக்கினான்னு பேர் வைக்கிறாரு. எதிர்ப்புன்னு பேரை வச்சு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறாரு, வாக்குவாதம் வருதா, எதிர்ப்பு வருதா, இது எனக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒரு காரியத்தை பேசுகிறோம், அந்த இடத்துல வாக்குவாதம் வருதா, அது நமக்கான ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறோமா, அதில் ஒரு எதிர்ப்பு வருதா, இது நமக்கான ஆசீர்வாதம் கிடையாதுன்னு என்ன பண்ணிடணும். இல்லை, சண்டை போட்டு அதை நான் பெறுவேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வரையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை குழப்பிட்டு இருப்போம். ஐயோ, இதை பண்ணணுமா, செய்யணுமா, இதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணாமல் விடுறதே நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு அதை தான் செய்கிறாரு. இவர் போய் வேலையை ஆரம்பிக்கிறாரு. வேலையை ஆரம்பிக்கும் போதே அங்கே என்னது, பிரச்சனை. அல்லேலூயா. வேலை ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையை பார்த்தோன்னே அங்கே பேரை வைக்கிறார். சித்துனான்னு பேரை வச்சு வேலையை அங்கேயே என்ன பண்ணுறாரு, எதிர்ப்புன்னு சொல்லி அங்கேயே வேலையை என்ன பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, கண்ணீர் வருதுன்னா அந்த வேலையை செய்கிறோமோ அதை அங்கேயே நிப்பாட்டிடுங்க. அது நமக்கான வேலை இல்லை. அல்லேலூயா. அதே இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் என்ன பண்ணலாம். ஈசாக்கு அதை தான் பண்ணுறாரு. கொஞ்சம் நாட்கள் கழித்து அங்கே 22வது வசனம் சொல்லுது, அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை அவர் வெட்டினார். 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து ரெகபோத் என்று. அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு சொல்கிறாங்க, இது வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. முதல்ல வாக்குவாதம் இருந்துச்சு, ரெண்டாவது எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ இவர் தோணினார் தெரியுமா, இந்த இடத்துல பிரச்சனையும் இல்லை, வாக்குவாதமும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பழுக பெருக பண்ணுவார்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு. இந்த இடமும் நமக்கான இடம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிட்டோம் ரெகபோத்தும் எனக்கான இடம்னு நினச்சிட்டோம், ரெகபோத்தும் நமக்கான. அல்லேலூயா. ஏசேக்கு வரோமா, ஏசேக்கு வந்து அந்த இடத்துல துறவை தோன்றோமா, அதுவும் நமக்கான இடம் கிடையாது. அடுத்தது சித்துனா வரோமா, சித்துனாவில் வரோம், அங்கேயும் வேலையை ஆரம்பிக்கிறோமா, அதுவும் நமக்கான இடம் கிடையாது. ரெகபோத் வந்துட்டு இந்த ரெகபோத்தும் எனக்கான இடம்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெகபோத்தும் நமக்கான இடம்
அல்லேலுயா, அல்லேலுயா. இந்த ரெகபோத் அப்படின்னா விசாலமான இடம். அல்லேலுயா, பரந்த இடம். என்ன இடமா? அல்லேலுயா, அல்லேலுயா. இடுக்கமான வாசல்களிலே பிரவேசிக்கிறவர்லாம் யார்? ஆனால் இங்கே ஈசாக்கு அதுக்கு என்ன தெரியுமா பேர் வைக்கிறாரு? ரெகபோத் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? பரந்த இடம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. பரந்த இடத்துல, ஒன்றுத்துக்குமே இல்லாத இடத்துல துறவை தோண்டி அந்த இடத்துக்கு பேரை வைக்கிறாரு ரெகபோத்துன்னு. இந்த இடமும் நமக்கான இடம். அல்லேலுயா. ஏன் ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் கிணற தோண்டி என்ன பண்ணுறது? அல்லேலுயா. ரெகபோத் அந்த இடத்துக்கு ஈசாக்கு பேரை வைக்கிறாரு. நான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துக்கு நான் ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணீர் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது? அல்லேலுயா. இந்த இடமும் நமக்கான இடம் கிடையாது. பறந்து விரிந்த இடம் நமக்கான இடம் கிடையாது. அல்லேலுயா. நமக்கான இடம் இன்னொன்று இருக்குது. அந்த இடத்தை நோக்கி உங்களை கொண்டு போகிறேன். அல்லேலுயா, அல்லேலுயா. இப்போ முதலாவது சொன்ன அந்த ஊரோட பேர், அந்த கிணத்தோட பேர் என்னது? ஏசேக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்தோட பேர் என்னது? ஏசேக்கு. ஏசேக்குனா என்னது? வாக்குவாதம். ரெண்டாவது சித்தினா. சித்தினானா என்னது? எதிர்ப்பு. மூன்றாவது ரெகபோத். ரெகபோத் என்றால் பரந்த விசாலமான. இந்த மூன்று இடம் நமக்கான இடம் அல்ல. அல்லேலுயா. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூன்று இடம் நமக்கானது அல்ல. அல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். மூன்று இடம் நமக்கானது அல்ல. இது ஏசேக்கும் எனக்கான இடம் இல்லை, சித்னாவும் எனக்கான இடம் இல்லை, ரெகபோத்தும். அல்லேலுயா, அல்லேலுயா. பல கோடி வார்த்தைகள் நான் இயேசுவே நீ பேசும் ஒரு போதும். பல கோடி வார்த்தை ஓராயிரம் ஜீவன் ஓராயிரம் உயிர் வாழுமே வார்த்தையில் உண்டு அற்புதமே. வார்த்தை அற்புதமே. நீர் உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தமா பாடுங்க பார்க்கலாம். நீர் இறைவா நினைவின். அல்லேலுயா, அல்லேலுயா. இந்த வசனங்களை வாசிக்கும் போது எனக்குள்ளே என்னை அறியாத ஒரு சந்தோஷம். அல்லேலுயா, அல்லேலுயா. என்னை அறியாதே ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த பாதையில் நம்ம நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாங்க? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வாக்குவாதத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறாங்க. எதிர்ப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறாங்க. பறந்து விரிந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடத்திட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, இது உனக்கான இடம். அப்போ எனக்கான இடம் எதுப்பா? நான் எனக்கான இடம் எது? அல்லேலுயா. எனக்கான இடம் எது? எனக்கான இடம் எது? வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனம். சத்தமா உற்சாகமா. போதும் இருங்க. 23வது வசனத்தில் சொல்லுது, அங்கிருந்து பேசபாவுக்கு. அல்லேலுயா, அல்லேலுயா. நம்ம எங்கே அழைச்சாங்களோ அங்கே திரும்ப வந்து ஆகணும். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. சத்தமா அல்லேலுயா. இவன் இருந்த இடத்துக்கு திரும்ப வந்து ஆகணும். பேசபாவுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு பேர் வந்து பேசபா. அந்த பேசபா இடத்துக்கு என்ன பண்ணணும்? இவன் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காரு. ஆண்டவர் என்னை இங்கே ஆசீர்வதிப்பாங்களா? ஆண்டவர் இங்கே நன்மையான காரியத்தை பண்ணுவாங்களா? அங்கே நன்மையான காரியத்தை பண்ணுவானான்ட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாங்களான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அல்லேலுயா, துறவா தோண்டிட்டு இருக்காரு. அல்லேலுயா.
ஏசேக்கில் தோன்றாரு, சித்னாவில் தோன்றாரு, ரெகபோத்தில் தோன்றாரு. ஆண்டவர் சொல்கிறாங்க, திரும்ப என்ன பண்ணுறாரு? அப்போ தான் ஈசாக்குக்கு தோணுது, இதெல்லாம் என் இடம் கிடையாது, திரும்ப நான் எங்கே போகணுன்னா ரெகபோத்துக்கு என்ன பண்ணணும், பெயர்சபாவுக்கு என்ன பண்ணணும். இப்போ பெயர்சபாவுக்கு வந்த உடனே ஆண்டவர் பேசுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏசேக்கில் பேசலை, சித்னாவில் பேசலை, ரெகபோத்தில் பேசலை. ஆண்டவர் எங்கே தெரியுமா பேசுகிறாங்க? பெயர்சபாவில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற இடம் உங்களுடைய ஸ்தானம் மட்டும்தான். அல்லேலூயா. புரிந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எங்கே அழைத்து கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. அல்லேலூயா. வேற எந்த இடத்துலையும் ஆண்டவர் பேச மாட்டாங்க. நீங்கள் ஏசேக்குக்கு போனாலும் ஆண்டவர் பேச மாட்டாங்க, சித்னாவுக்கு போனாலும் ஆண்டவர் பேச மாட்டாங்க, ரெகபோத்துக்கு போனாலும் எனக்கு ரெகபோத் வந்துருச்சுன்னு சொல்லி ரெகபோத் போனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் பேசுகிற ஒரே ஒரு இடம் எங்கே தெரியுமா? பெயர்சபால மட்டும்தான். அது கர்த்தருடைய வீடு, அந்த இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாங்க. அல்லேலூயா. இந்த பெயர்சபாவுக்கு வந்த உடனே ஆண்டவர் யாருக்கு தரிசனமாகறாங்கன்னா ஈசாக்குக்கு தரிசனமாகி இங்கே ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்கிறாங்க, நான் உன் தகப்பனாகிய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே அழைச்சாங்களோ அங்கே வந்து உக்காந்தாதான் கர்த்தர் உங்களோடு பேசுவாங்க. எப்படி தெரியுமா பேசுகிறாங்க? நான் உன் தகப்பனோடு இருந்தேன், உன் சந்ததியோடு இருந்தேன், உன் குடும்பத்தோடு இருந்தேன், அந்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன்பா, நீ இப்போ பயப்படாத. அல்லேலூயா. ஈசாக்கோட ஆண்டவர் ஒரு நாள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, பயப்படாதன்னு ஆண்டவர் சொன்னது கிடையாது. ஆனால் முதல்ல ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாங்க, ஈசாக்கே நீ பயப்படாதே, நீ ஏசேக்குக்கு போன, நீ சித்னாவுக்கு போன, நீ ரெகபோத்துக்கு போன, இதெல்லாம் பார்த்து கலங்கி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்போ இந்த பெயர்சபால ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லி முடித்த உடனே இந்த ஈசாக்கு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. 25வது வசனத்தில் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு அவ்விடத்திற்கு ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னாடியெல்லாம் கர்த்தர் பேசலைங்க. ஏசேக்கில் கர்த்தர் பேசலை, சித்னாவில் கர்த்தர் பேசலை, ரெகபோத்தில் கர்த்தர் பேசலை. பேசாததுக்கு காரணம் என்னன்னா அது அவனுடைய அழைப்பு அல்ல. அல்லேலூயா. அது அவனுடைய வேலை அல்ல. இப்போ பெயர்சபாக்கு வந்ததுக்கு அப்புறம் பெயர்சபால இந்த ஈசாக்கு ஒரு வேலையை ஆரம்பிக்கிற, அவனுடைய வேலைக்காரங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு துறவை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த துறவை வெட்ட ஆரம்பிக்கும் போது முதலாவது கர்த்தர் பேசுகிறாங்க. இப்போ ரெண்டாவது என்ன தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன தெரியுமா? புறக்கணிக்க இவனை யாரெல்லாம் துரத்துனாங்களோ, யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக எழும்புனாங்களோ, யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக பேச்சு பேசினாங்களோ, யாரெல்லாம் ஈசாக்கு 100 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி இவன் மேலே பொறாமை கொண்டார்களோ, இந்த ஜனங்கள் எல்லோரும் யாரிடத்துல வராங்கன்னா ஈசாக்கு இடத்துல வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் துரத்துறாங்களோ, உங்கள் பேரில் யாரெல்லாம் எரிச்சல் கொள்கிறாங்களோ, உங்கள் பேரில் யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்களோ, உங்கள் பேரில் யாரெல்லாம் துர்ச்செய்தியை சாட்டுறாங்களோ, உங்களை யாரெல்லாம் துரத்துறாங்களோ அவர்கள் மத்தியில் வந்து கர்த்தர் உங்களை உட்கார வச்சுட்டு இப்போ அவங்க எல்லாரும் உங்களிடத்துல வராங்க. ஏன் தெரியுமா? ஈசாக்கே, நீ எங்களை விட்டு வெளியே போனதுனால ஆசீர்வாதம் எங்களை விட்டு போயிருச்சுப்பா, நீ திரும்பவும் வந்துட்ட, அதனால் இங்கே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நீ கர்த்தர் உன்னோடு இருக்கிறா, கர்த்தர் உன்னை நடத்துகிறாங்க, ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறாங்க, ஈசாக்கின் குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறாங்க, ஈசாக்கு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், ஈசாக்கு இருக்கிற இடத்துல நன்மை, ஈசாக்கு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமான காரியம்னு சொல்லி இப்போ அந்த ராஜாக்கள் எல்லாரும் யார் இடத்துல வந்து உட்கார்றாங்கன்னா ஈசாக்கு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. உங்களை துரத்துனவங்க, ஈசாக்கை துரத்துனவங்க, ஈசாக்கு வேண்டான்னு சொல்லி ஈசாக்கை துரத்துன இந்த ஜனங்கள் ஈசாக்கின் இடத்துல வந்து உட்காந்து ஈசாக்குடைய வார்த்தை என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா,
அல்லேலுயா, அல்லேலுயா. 26வது அதிகாரத்திலேருந்து 26வது வசனத்திலேருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே அபிமெலேக்கு ராஜா வந்து சொல்கிறாரு, கோராகின்னு அந்த சேனாதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த ஈசாக்கு இடத்துல உட்காந்து சொல்கிறாங்க. 27வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் நீங்கள் என்னை பகைத்து துரைத்து விட்டீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகியால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணையை உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அதுக்கு கீழே சொல்லுது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உங்களுக்கு செய்ய உமக்கு சமாதானத்தோடு அனுப்பிவிடப்போ. ஓகே, சாரி மன்னிச்சிருங்க. 29வது வசனத்தை வாசிக்கிறீங்க. 29வது வசனத்தில், நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். அல்லேலுயா. ஈசாக்கு கேட்குறாரு, எப்பா நீங்கள் என் கூட வாக்குவாதம் பண்ணீங்கல்ல, என் கூட எதிர்த்து வந்தீங்கல்ல, நான் நன்மை தான்ப்பா செஞ்சேன், எனக்கு தீமை செய்தீங்க, எனக்கு அக்கிரமமாக வந்தீங்க, என்னை எதிர்த்தீங்க, என் கூட வாக்குவாதம் பண்ணீங்க, இப்போ ஏன்பா என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த ராஜாக்கள் சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர். அல்லேலுயா, அல்லேலுயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாங்க சொல்லுங்கள். கையை ஜெசி பக்கத்தில் ரேவதி அக்கா கையை கொடுத்து சொல்லு பார்க்கலாம். கர்த்தர் நம்மளோடு என்ன பண்ணுறாங்க, இது ஜனங்கள் பார்க்கணும். அல்லேலுயா, அல்லேலுயா. நம்மளோட கர்த்தர் இருக்கிறாங்களா இல்லையான்னு ஜனங்கள் பார்க்குறாங்களா அப்படின்றது கேள்வி. அல்லேலுயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாங்களா அப்படின்றத இந்த ஜனங்கள் பார்க்கணும். கர்த்தர் இவங்களோடு இருக்கிறாங்கன்றதை இந்த ஜனங்கள் பார்க்கணும். அல்லேலுயா. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாங்க, கர்த்தர் நம்மளை நடத்துகிறாங்கன்னு இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், இந்த ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறாங்கன்றத இந்த ஜனங்கள் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, ஈசாக்கு 3 துறவை வெட்டினார். எத்தனை துறவு? அதில் ஒரு துறவு பாதியிலே வேலை முடிஞ்சு 2 துறவை வெட்டினார். இந்த 2 துறவு வேலை செஞ்சு முடிக்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தண்ணி. அல்லேலுயா. இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களே இருந்த பஞ்சம் ஈசாக்கின் நாட்களே திரும்ப அதே பஞ்சம் என்ன பண்ணிச்சு வந்தது. அப்போ இவங்க எல்லாருமே கிணறு வெட்டியிருக்கிறாங்க. ஈசாக்கு மட்டும் கிணறு வெட்டல, இந்த பேர்சபா ஊரில் இருக்க எல்லாருமே என்ன வெட்டியிருக்காங்க, கிணறு வெட்டியிருக்காங்க. ஆனால் யாருக்கு மட்டும்தான் தண்ணி வந்திருக்கு? அல்லேலுயா. ஈசாக்கு வெட்டின 2 கிணறுல மட்டும்தான் என்ன வந்திருக்கு. அப்போ மற்றவங்க வெட்டின எந்த கிணத்துலையும் என்ன வரல. இப்போ தான் ராஜாவுக்கு உரைக்குது, இந்த ஈசாக்கை நம்ம துரத்துனது நல்லதில்லை, ஈசாக்கு இருந்தால் மட்டும்தான் என்னது ஆசீர்வாதம், ஈசாக்கு நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி இப்போ இந்த ஜனங்கள் எல்லோரும் யார் இடத்துல வந்து சொல்கிறாங்கன்னா, ஈசாக்கின் இடத்துல வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களோடே. அல்லேலுயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளணும்னா நம்ம செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான். அல்லேலுயா. ஒரு வேளை அந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நமக்கான வேலை அல்ல. ஒரு வேளை நம்ம இருக்கிற இடத்துல தோற்று இருக்கிறோமா, அது நமக்கான இடம் இல்லை. அந்த இடத்த ஜெயிக்க உண்டாக்குற ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது யாரால் மட்டும்தான்? இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலுயா. கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் ஜெயம், கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அது படிப்பின் நேரமாக இருக்கட்டும், இல்லை எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும், என்ன வேலை செஞ்சாலும் சரி, கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் என்னது. அல்லேலுயா. கர்த்தர் இல்லைன்னா ஜெயமே. அல்லேலுயா. நேரம் கடந்து போச்சு, இன்னும் கரெக்டாக 8 நிமிஷம் எனக்கு நேரம் இருக்குது. என் கூட திருப்பி கொள்ளுங்கள். ஈசாக்கு 25வது வசனத்தில் கடைசியில் சொல்லுது, அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். 32வது வசனம் 33வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீரை கண்டோம் என்றார்கள்.
அதற்கு சேபா என்று. அல்லேலுயா, அல்லேலுயா. சேபானா என்னன்னா 7ன்னு அர்த்தம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். சேபானா என்னது? 7. 7ன்னா என்னது? பூரணம், பரிபூரணம். அல்லேலுயா. பூரணம் கிடையாது, பரிபூரணம். அல்லேலுயா. பூரணம்னா அது இன்னும் நிறைய இல்லைன்னு அர்த்தம். 7ன்னா என்னன்னா பரிபூரணம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, உறுதிமொழின்னு இருக்குது. என்னதான்? ப்ராமிஸ். என்னது? இந்த உறுதிமொழியெல்லாம் எடுப்போம் தெரியுமா ஸ்கூலில்? அந்த உறுதிமொழின்னு பேர் வைக்கிறாரு. அல்லேலுயா, அல்லேலுயா. சொல்லுங்க பார்க்கலாம். 3 இடங்களில் தண்ணி இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் 4வது ஒரு இடத்துல கர்த்தர் அவனோடு பேசினதுக்கு அப்புறம் ஆரம்பித்த வேலையில் அந்த இடத்துல அவர் பேர் வைக்கிறார். என்ன தெரியுமா? உறுதிமொழி. 7ன்னு பேர் வைக்கிறாரு. அல்லேலுயா. இந்த 7 அப்படின்னா பரிபூரணம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். ஐயா, ஆண்டவர் நம்ம அநேக இடங்களில் அலைந்து திரிகிறோம். அநேக இடங்களில் அலைந்து திரிகிற நமக்கு ஆண்டவர் அந்த இடம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசபால வந்து ஈசாக்கு உட்காரும் போது பேசபால ஆண்டவர் அவனோடு பேசுகிறாங்க தெரியுமா? பேசினதுக்கப்புறம் கர்த்தரை அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதித்துக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு துறைவை வெட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன கிடையாதுன்னா பிரச்சனை. அல்லேலுயா. இதுக்கு முன்னாடி இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனைங்க. ஏசேக்கில் பிரச்சனை, சித்னாவில் பிரச்சனை, ரெகபோத்தில் பிரச்சனை. ஆனால் இந்த சேவான்ற இடத்துல வரும்போது பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனைலாம் நிறைவாயிருச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. எல்லாருமே அவன்கிட்ட ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு போயிட்டாங்க. இனிமேல் உனக்கு எதிராக நாங்கள் வந்து நிற்க மாட்டோம், உனக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிற இந்த தேசத்தில் இருப்பா, உனக்கு பிரச்சனையே நாங்கள் உண்டு பண்ண மாட்டோம்னு சொல்லி ப்ராமிஸை வாங்கிட்டு ஒவ்வொரு ராஜாக்களாக போயிட்டு இப்போ அவன் அந்த இடத்துக்கு பேரை வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? ஆசீர்வாதம், பரிபூரணம்னு பேரை வச்சுட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு இன்னொரு பேரை வைக்கிறாரு. இந்நாள் வரைக்கும் அந்த ஊருக்கு பேர்சபான்னு பேர் வந்ததுதான். என்ன பேரா? பேர்சபான்னா 7 கிணறுன்னு அர்த்தம். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. ஆனால் ஈசாக்கு ஒரு கிணறு தானே தோண்டினாரு. இங்கே எத்தனை கிணறுன்னு இருக்கு? அல்லேலுயா, அல்லேலுயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலுயா, அல்லேலுயா. பேர்சபா, சேபா அப்படின்னா உறுதி, 7ன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துக்கு இந்நாள் வரைக்கும் பேர்சபான்னு பேர் வந்தது. அந்த பேர்சபா அப்படின்னா 7 கிணறுன்னு. என்னது? ஐயா, நீங்கள் ஆரம்பித்தது ஒரு கிணறு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பித்தாங்க தெரியுமா? அந்த பெலிஸ்தியர்கள் ஆரம்பித்த கிணறெல்லாம் இருக்குது தெரியுமா? அந்த கிணறெல்லாம் இப்போ யாருக்கு சொந்தம்னா ஈசாக்குக்கு சொந்தம். அல்லேலுயா, அல்லேலுயா. சொத்தமாக அல்லேலுயா. புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலுயா. இதுக்கு முன்னாடி ஈசாக்கு அங்கங்கே போய் ஒவ்வொரு கிணறா தோண்டினார். ஆனால் பேர்சபால ஏற்கனவே அங்கே ஒரு 6 கிணறு இருக்குது. அந்த 6 கிணறுல தண்ணியே இல்லை. ஆனால் 7வதாக ஒரு கிணறை இந்த ஈசாக்கு தோன்றாரு. தோண்டும் போது இந்த 7வது கிணத்துல தண்ணி வருது. அப்போ அந்த இடத்துக்கு சொல்கிறாரு, உறுதின்னு பேரை வச்சுட்டு 7ன்னு பரிபூர்ணமான ஒரு பேரை வைக்கிறார். சேபான்னு பேரை வச்சுட்டு இந்நாள் வரைக்கும் அந்த ஊருக்கு என்ன பேர்னா பேர்சபான்னு பேர். பேர்சபானா 7 கிணறு. அந்த 7 கிணத்துலேயும் இந்நாள் வரைக்கும் என்ன இருக்குது? அல்லேலுயா. அப்போ நம்ம ஒரு வேலையை தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம 7வதாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம். ஊரில் 6 பேர் அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்ததுக்கப்புறம், 2வது ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? இருந்த இடத்துலையே ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? அந்த இடத்துல ஆசீர்வாதம் நமக்குரியது. அல்லேலுயா. அந்த ஆசீர்வாதம் யாருக்குரியதுன்னா நமக்குரியது. மற்ற 6 பேர் தோண்டினதை காட்டிலும் 7வதாக நான் தோண்டினேன் தெரியுமா? எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலுயா. அதை பெற்றுக்கொண்டவர்களாக அப்படியே எழுப்பி நின்று, ஆண்டவரே அந்த பேர்சபா அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வரணும்பா, பேர்சபா அனுபவத்துக்குள்ளே வரணும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏசேக்கு போல இருக்கக்கூடாது, சித்னாவை போல இருக்கக்கூடாது, ரெகபோத்தை போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே பேர்சபா அனுபவத்துக்குள்ளே வரணும். 7 ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். 7 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். குறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆசீர்வாதமாக ஜெபிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆசீர்வாதமான